தூரம் தான். ஆனா உங்களுடைய அன்பு தான் அதை அவ்வளவு நேரம் ஆக்குச்சு. என்னால ஒவ்வொரு செகண்டும் அங்க வந்து அது சந்தோஷமா உணர முடிஞ்சது. அண்ட் இப்பதான் சொன்னாங்க எவ்வளவு நேரம்னு. நாங்க ஆக்சுவலா லேட்லாம் பண்ணல. எங்களுக்கு என்ன டைம் சொன்னாங்களோ அந்த டைம் நான்லாம் மத்தியானத்துல இருந்தே ரெடியா இருக்கேன். ஏன்னா நான் வந்ததே உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு தான். இங்க எல்லாரையும் அவங்க எல்லாம் சந்திச்சு பேசுறதுக்காக தான் வந்தோமே. ஸோ நாங்க எல்லாருமே ரெடியா தான் இருந்தோம். மேபி இந்த ரெயின்லாம் இருந்ததுனால அண்ட் இங்க டிராபிக் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் ரீசன் சொன்னாங்க. எல்லா ஊர்லயும் டிராபிக் தான் இருக்கு. காரை கண்டுபிடிச்சதுனாலே டிராபிக்கையும் கண்டுபிடிச்சாங்க கூட. ஸோ அதனால அது இருந்ததுன்னு நினைக்கிறேன். அண்ட் மலேசியா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பழக்கமான ஒரு ஊர். நம்ம ஊர் மாதிரி தான் நான் கிளம்பி வருவேன் எப்பவுமே மலேசியாவுக்கு வரும்போது. இது சும்மா மேடைக்காக சொல்றதெல்லாம் இல்லை. எனக்கு வரும்போது அந்த உணர்வு தான் இருக்கும். இப்போ நம்ம வேற ஒரு நாட்டுக்கு போக போறோம், அங்க போய் நம்ம எப்படி இருக்க போறோம், என்ன செய்ய போறோம் அப்படிலாம் இல்லை. அழகா பட்டியை தூக்கிட்டு நான் பாட்டு கிளம்பி வந்துருவேன். எனக்கு திருச்சிக்கு போற மாதிரி, மதுரைக்கு போற மாதிரி தான் ஒரு இடம் இது. நீங்க அப்படிதான் எங்களை பாத்துக்கிறீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க கொடுக்குற அன்பு அப்படிதான் இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு முறையும் நீங்க கொடுக்குற இந்த வரவேற்புக்கு. இந்த முறை உங்களை சந்திச்சு நாங்க அமரன் படத்தை பத்தி சொல்றதுக்காக வந்திருக்கோம். இந்த படம் இது வரைக்கும் நீங்க இந்த டீசர், நேத்து வந்த சாய் பல்லவியோட டீசர் எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. இது நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்குற ஒரு படமா இருக்கும். உண்மை சம்பவம், உண்மையான கேரக்டர், அவங்களுடைய வாழ்க்கை, அதை பதிவு பண்ற ஒரு படம். இதுல இருக்க அத்தனை கேரக்டர்ஸோட பேரு அது எல்லாமே நிஜம், அவங்க வாழ்ந்த வாழ்க்கை. அதை ஸ்கிரீன்ல பதிவு பண்றதுக்கான ஒரு முயற்சி. உலகநாயகன் கமல் சார் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. எங்க மொத்த டீம் மேலேயும் நம்பிக்கை வச்சு மகேந்திரன் சார், டிஸ்னி பிரதர், இவங்க எல்லாம் இதுக்கு பின்னாடி எங்களுக்கு பின்னாடி நிறைய உழைச்சிட்டு இருக்காங்க. எங்களுடைய டெக்னிக்கல் டீம் எல்லாம். நாங்க எங்களுடைய ஷூட்டிங், டப்பிங் எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம். இப்ப ஜிவி பிரதர் அவருடைய ஒர்க்கையும் பண்ணிட்டு இருக்காரு. பாட்டெல்லாம் ஒன்று ஒன்றா வரப்போகுது. இது ஒரு அமேசிங்கான ஒரு எமோஷனல் ரைடா இருக்கும் எல்லாருக்கும். உங்களோட இந்த கதையோ கேரக்டர்ஸையோ ரொம்ப பொருத்தி பார்க்க முடியும். உங்க எல்லார் வாழ்க்கையும் டச் பண்ற ஒரு படமா இருக்கும்னு நான் நம்புறேன். எங்களுக்கு எப்படி இது ஸ்பெஷல் பிலிமா இருக்குமோ அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் நான் நம்புறேன். நீங்க இதுவரைக்கும் நாங்க கேட்காமலே நல்ல படங்களுக்கும் எல்லா படங்களுக்கும் பெரிய பெரிய வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. மலேசியால எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா தெரிஞ்சிடும் ஒரு படத்தோட ரிசல்ட். ஸோ இங்க நீங்க கொடுக்குற அந்த வரவேற்பு இந்த படத்துக்கும் கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கான அத்தனை உழைப்பையும் நாங்க போட்டிருக்கோம். ஒரு பாட்டு வரும்போது நீங்க இந்த பாட்டுக்கு கொடுக்குற வரவேற்பு, ஒரு படத்துல ஒரு கேரக்டர் ஒர்க் ஆயிட்டா இல்ல டயலாக் ஒர்க் ஆயிட்டா, அதெல்லாம் நான் எனக்கு சினிமா வந்ததுக்கு அப்புறம் இருக்க பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மான் கராத்தே ரிலீஸ் ஆன அப்புறம் மலேசியாவுக்கு வரும்போது நான் ஏர்போர்ட்ல ஃபிளைட்ல இறங்கினதுல இருந்து ரூம் போற வரைக்கும், நான் இப்போ ரேடியோ இன்டர்வியூல கூட சொன்னேன், ஃபிளைட்ல இறங்கினதுல இருந்து ரூம் போற வரைக்கும் எல்லாரும் அந்த மான் கராத்தே போஸ்ட் தான் பண்ணிட்டே இருந்தாங்க. நீங்க அவ்வளவு செலிப்ரேட் பண்றீங்க, அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அது ஒரு கூடுதல் பொறுப்பையும் கொடுக்குது, இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்ற பொறுப்பையும் கொடுக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட். என் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் நீங்க கொடுக்குற அத்தனை அன்புக்கும் பெரிய பெரிய நன்றி. அண்ட் இங்க மலேசியா எஸ்கேஎஃப்சி அவங்க எப்பவுமே தர்ற அன்புக்கும் சப்போர்ட்டுக்கும் பெரிய நன்றி. படம் பாருங்க, பிடிக்கும் நான் நம்புறேன்.